ஆட்சியின் பெருமக்களே, நம் குலதெய்வமாம் புனித அந்தோணியாரின் பாண்டிக்குரிய பக்தர்களே, நம் கோவிலின் ஆண்டு திருவிழாவை பெருவிழாவாக இன்று தொடங்கும் நாளின் முதல் நாளில் கொடியேற்று விழாவின் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்களை வரவேற்கின்றோம். நம் பங்கின் ஆன்மீக பேச்சர், விவிலியத்தின் வித்தகர், அருள் பணியாளர் ரெமிஜியஸ் அவர்களின் தனிப்பெரும் முயற்சியாலும் நாம் ஒவ்வொருவரின் ஈடு இணையில்லாத பங்கேற்பாலும் பங்களிப்பாலும் புதுப்பிடிவு பெற்றிருக்கும் இக்கோவிலில் இந்த ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளோம். கோவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நாம் வாழ்வு புதுப்பிறப்பு எடுக்க வேண்டும். கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நாம் உறவுகள் விரிவடைய வேண்டும். கோவில் கவிமிகு கலைநயம் பெற்று அழகு மிகுகின்றது. நாம் வாழ்க்கை நவநாட்களில் இறை வார்த்தையாலும் புனித அந்தோணியாரின் அருளாலும் அலங்கரிக்கப்பட வேண்டும். இத்துணை செயல்பாடுகளை செய்ய தூண்டும் ஆவியானவருக்கும் இந்த 13 நாட்களிலும் அருள் பெற்றுத் தரும் அமுத சுரப்பியா நாம் புனித அந்தோணியாரிடம் நம்மை ஒப்படைப்போம். நவநாளின் முதல் நாளாகிய இன்று எண்ணமே செயலின் தொடக்கம் என்ற சிந்தனையை நமக்கு வழங்க வந்துள்ள நம் மறை மாவட்ட நிதி நிர்வாகி அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களையும், மறை மாவட்டத்தின் ஞானநிலை சோலையாக திகழும் அருள் பணியாளர் அமல்ராஜ் அவர்களையும், நம் அனைவரையும் இறை வார்த்தையிலும் ஆவியிலும் ஒருங்கிணைக்கும் ஊடகமாக திகழும் நம் பங்கு தந்தையையும், சின்ன கோவில் இறைமக்கள் என்று அழைக்கப்பட்டாலும் புனித அந்தோணியார் வாழ்ந்த பதுவை நகரை பிரதிபலிக்க செய்து கொண்டிருக்கும் இறைமக்களாம் பன்னாட்டு பக்தர்களாகிய உங்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இயேசுவின் தியாக பலியா இத்திருப்பலியில் பங்கெடுத்து புனித அந்தோணியாரின் வழி திருவிழாவின் முதல் நாள் கொண்டாட்டத்தின் நிறை அனுபவம் பெற ஒன்றிணைய ஒருமனப்படுவோம், இறை ஆட்சி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, கூடிய புனித அந்தோணியார் கிறிஸ்துவை நான் கண்டுகொண்டேன், அவர் என் வாழ்வை கற்றுக்கொண்டார். யாரெல்லாம் கிறிஸ்துவை தன்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, கிறிஸ்து அவர்களை, அவர்கள் குடும்பத்தை, அவர்கள் வாழ்க்கையை, அவர்கள் எதிர்காலத்தை, தொழிலை அவர் தன்மைப்படுத்துகிறார். எனவே இந்த ஒரு மனநிலையோடு இந்த உன்னதமான நாளில் நாம் திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவை தன்மைப்படுத்திக் கொள்ள தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனதிலிருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் இறைவனிடமும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்னாட்டை ஏற்றருளும். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் வீரப்பவரீரே. அன்றாடுவோமாக எங்கும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பகிர்ந்து பேசுபவராகவும் உம் மக்களாகிய எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீர். அந்த புனிதரின் உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேர்மையாளர்களெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களையாக உம்மை அன்றாடுகிறோம். முதல் வாசகம் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55 இறைத்திரு வசனங்கள் 8 11 என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்தும் விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை அடித்து உலை அருகே வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல்
என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மைப்படுத்துகிறேன். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. மத்திய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய நற்செய்தி அதிகாரம் 6 உயிருள்ள வார்த்தைகள் 25 34 முடியும். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கின்றேன். அக்காலத்தில் இயேசு உரைத்ததாவது: உயிர் வாழ எதை உண்பது, எதை குளிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிர், உழையை விட உடல் உயர்ந்தவையல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலாளர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு உடல் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனிக்கின்றன. அவை உடைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை கொண்டே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொண்டாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாரும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்குள்ள அன்றுள்ள தொல்லையை போதும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஆசி கூறுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நவநாட்கள் திருவிழா உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சந்ததிக்கும் கோடி அற்புத பரிந்துரையில் நிறை நலன்கள் கிடைப்பதாக. கைதட்டி நன்றி சொல்லுங்க. விசுவாசமுள்ள மக்களை காண்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. அப்படித்தானே? நல்ல விசுவாசம் உள்ளவர்களா? என்ன சொல்றீங்க? எஸ். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை, விசுவாசம். மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்களா? யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிசு கொடுத்து விட்டு சொல்கிறேன். விசுவாசம் கிடைக்கும் என்ற எதிர்நோக்கு. இந்த
பகுதி இந்த நற்செய்தியிலே நமக்கு வருகிறது. விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய கவலையை போக்க நாளை வழிபடுத்தும். யார் இந்த மனதில் வைத்திருக்கிறாரோ அவர்தான் உண்மையான விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். கை தட்டி நன்றி சொல்லுங்க. நாளைக்கு என் பிரச்சனைக்கு, நாளைக்கு என் பிரச்சனைக்கு, என் போராட்டத்திற்கு, என் நெருக்கடிகளுக்கு, என் சவால்களுக்கு நாளை நிச்சயமாக வழிபிறக்கும் என்று ஒவ்வொரு நாளும் எந்த நபர் கடந்து போகிறாரோ, எதிர்நோக்கி இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான விசுவாசம். எத்தனை பேர் அதை உறுதியாக நம்புறீங்க? கை உயர்த்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். உடைய திருக்கொடியேற்ற நாள்ல நீங்க யாராவது பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா? யாராவது பிறந்தநாள்? வாங்கம்மா, நீங்க வாங்க. இந்த திருவிழா கொடியேற்றத்துக்கான இறைவாக்கு, இந்த திருவிழா முன்னிட்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற இறைவாக்கு நம்ம நீங்க எழுதலாம். வாங்க எழுதலாம். ஏதாவது ஒரு இறைவாக்கு எழுத. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை எல்லாருக்குமான வார்த்தை. பாருங்க, அருமையான எசேயா புத்தகத்துல 41 நான் ஆண்டவருடைய வாக்கு, அவர் என்ன அப்படியே நடக்கும், அவருடைய வாக்கு அப்படியே உங்க குடும்பத்தில் நடக்கும். இந்த வார்த்தை எனக்கானது, எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மகிட்ட கொடுத்துருங்க. என் அன்புக்கு பாசத்துக்கு உரியவர்களே, இந்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு ஆற்றல் கொடுக்கிறார், நம்மை வாழ வைக்கிறார், நமக்கு எல்லா நலன்களையும் செய்கிறார். There are 3 realities. 3 வகையான யதார்த்தங்கள், ஆற்றல்கள். ஒன்று கடவுள், இன்னொன்று மனிதன், மூன்றாவது ஆள் யாரு? யாரு? அலகு. இந்த 3 ரியாலிட்டியும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு எப்போதுமே சுற்றி சுற்றி கொண்டே இருக்கும். ஏன் மனுஷனை படைச்சவர் கடவுள் ஏன் அலகை படைத்தார் என்றால், அது உன்னை கடவுளை நோக்கி திருப்ப, உன்னை கடவுள் சார்பாக மாற்றுவதற்காகவே கடவுள் அழகை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை என்றால், ரியாலிட்டி இல்லை என்றால், கடவுள் பக்கம் எந்த நபரும் திரும்ப போவதில்லை. இந்த உலகோடு உலகா போய் எல்லாவற்றிலும் இன்பம் தீர்த்து மனிதன் அழைத்திருப்பார். அழகை ஒரு எச்சரிக்கையின் ரியாலிட்டி. கடவுள் அந்த அழகை வாயிலாக தன் மக்களை தன்மயப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப இந்த 3 ரியாலிட்டியில சாத்தான் நம்முடைய எண்ணங்களை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறான். கடவுள் நம் எண்ணங்கள் படி நமக்கு செய்கிறார். இதுல யார் சரியான ஆளாக நினைக்கிறீங்க? யாரு? அதுதான் இன்றைய தலைப்பு. எண்ணங்கள் செயல்ல விளங்கட்டும், எண்ணங்கள் செயலாக மாறட்டும். இங்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் எண்ணங்கள் வாழ்க்கையாக மாற நினைச்சீங்கன்னா, செயல்களாக மாற நினைச்சீங்கன்னா, எண்ணங்களை துளிர்ச்சி செய்கிற, வாழ வைக்கிற, எண்ணங்கள் படி வாழ்வை வழங்குகிற கடவுள் மட்டில் உங்கள் நம்பிக்கை ஆழப்படுகிற பொழுதுதான்
உங்க வாழ்க்கை வசனமாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் அழகையினுடைய எண்ணங்களாக இருந்தது என்றால், அழகையினுடைய சிந்தைகளாக இருந்தது என்றால், அழகையினுடைய மனநிலைகளாக இருந்தது என்றால், அந்த வாழ்க்கையை அழகையே அழித்து விடுவார். அப்ப என் எண்ணங்கள் கடவுள் விரும்புகிற எண்ணங்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் எண்ணங்கள் என்னை படைத்த கடவுளின் விருப்பமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எண்ணங்களை கேட்போம், கடவுளுடைய வாக்குகளை கேட்போம், ஆனால் அதை மட்டும் கடைபிடிக்க மாட்டோம். நாம் திரும்ப திரும்ப அழகை எண்ணங்களை உருவாக்குவோம், அழகையினுடைய சிந்தைகளை உருவாக்குவோம், அழக நம்மகிட்ட சொல்றதாக செய்து கொண்டே இருப்போம். எனவே இன்றைக்கு முதல் நாளில் கோடி அற்புதர் அந்தோனியா அழகை அவரை பல நிலையில் புடமிடுகிறது. செல்வ மாயையில் பிறந்த அந்தோனியாரை அந்த மாய கவர்ச்சிக்குள்ளே வைக்க பார்க்கிறது. அதே போல அழகோடு பிறந்த அந்தோனியாரை இந்த அழகு வாயிலாகவே அவருடைய அந்தோனியாருடைய ஆன்மாவை அழிக்க பார்க்கிறது. அதனால அந்தோனியார் தன்னுடைய அழகை மாற்றுகிறார். தலையில மாற்று ஒரு முடிவெற்றவர்களை பின்பற்றுவது என்னன்னா, தான் அழகாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே பின்பற்றியதுதான். அப்ப அழகை பல நிலையில் தன் எண்ணங்களுக்கு அந்தோனியார் உட்படுத்த பார்க்கிறார். ஆனால் ஒருபோதும் அழகின் எண்ணங்களை தன் எண்ணங்களாக மாற்றிக் கொள்ளவில்லை, இழந்திருப்பதில்லை. நீங்கள் அந்த மனநிலைக்குள் வருகிற பொழுதுதான் வாழ்வை கண்டுகொள்ள முடியும். நம் வாழ்க்கையில வசந்தமும் மகிழ்ச்சியும் வரும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க இயேசுவே. உம் எண்ணங்கள் என் எண்ணங்களாக மாற வரம் தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்துல பார்த்தோம்னா வாழ்ந்த நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வார்த்தைகளாக விழுந்துட்டே. இது ஏதோ கோபத்துல பண்ணிட்டேன், கோபத்துல பேசிட்டேன் என்பது அல்ல. அது அப்படியே வளரும். நான் உலக அளவில் போய் தியானம் கொடுக்கிற ரெட்ரீட் பிரிச்சேன். இப்பதான் மறைமாவட்டத்தில் நான் பொறுப்புக்கு வந்திருக்கேன். பல ஆண்டுகளாக பல நாடுகளுக்கு தியானம் கொடுக்கிறது. எவ்வளவு மக்களை கவுன்சிலிங் பிரேயர்ல நான் சந்தித்திருப்பேன் என்பது எனக்கு தெரியும். பாருங்களே, அழுவாங்க. அதாவது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பாரதி நீங்க அடக்க மாட்டேங்கிற பிள்ளைய பார்த்து அம்மா சொல்றது. தாய் என்னன்னா கோபத்துல சொல்லுவாங்க, நீ அடங்க மாட்டேங்கிற, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற, உன் வயிற்றுல புல் பூச்சி வைக்காதடி, கோபத்துல சொல்லுவாங்க. நான் தியானத்துல அந்த பேரை வாங்கி குழந்தைன்னு சொல்லி அழுதப்ப ஒரு தாய் சொன்னது. இத பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு தாய் சொல்றாங்க, அம்மா உங்க அம்மா நீ இளவாலிப பிள்ளையா இருந்து இந்த வார்த்தை பயன்படுத்தலாம்னு கேட்கிறேன். இந்த வார்த்தை எக்ஸாக்டா எங்க அம்மா பயன்படுத்தலாம். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டு அழுதுறாங்க. பல முறை நான் யூஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, புழுப்பூச்சி வைக்காத அந்த தாயிடம் இருந்து புறப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வெளிவந்த வார்த்தை கடைசி இந்த குழந்தை பாக்கி இல்லை. அதே போல பாருங்களேன், நீ நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, புருஷ வீட்டுல போய் அடிவெட்டே சாவடி, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற, புருஷ வீட்டுல அடிவெட்டு சாவ. அதுக்குள்ள 100 வீட்டுக்கு போனதுக்கு அடி வாங்கி கண்ணீர் கம்பளமாக போகும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய எண்ணம் அவனை அப்படியே அழிக்கும். ஒரு மனிதனுடைய எண்ணம் அவனை அப்படியே வாழ வைக்கும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப எண்ணங்களில் நீங்கள் தூய்மையாயிருங்க, எண்ணங்கள் நேர்மறையாயிருங்க. எண்ணங்களை வெளிப்படுத்துறப்ப, வார்த்தைகளை வெளிப்படுத்துறப்ப நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற. குறிப்பாக நான் தியானத்தில் கொடுக்கிற தந்தையாக இருப்பதாக சொல்றேன். பெற்றோரிடமிருந்து எந்த வார்த்தை புறப்பட்டாலும் பிள்ளைகள் எல்லாம் தாங்கும். தயவு கோபத்துல கூட பாரா போறவில்லை என்றால் அடிவிட்டு பேசலாதீங்க. நீ ஒன்றும் இல்லாம போயிருக்க சொல்லாதீங்க. அப்படி ஒன்றும் இல்லாம போறதுக்கு நீங்க ஒரு காரணம். ஏனென்றால் அந்த வார்த்தையும் சிந்தனையும் தாங்கும். எனவே பெற்றோர்கள் தயவு செய்து, ஒருவேளை ஒரு பிள்ளைகள் கவனிக்க
நீங்க வாழ்ந்துட்டானா நீங்க உங்க வீட்டுக்காரங்க நல்லா வாழ்ந்துட்டீங்க, வாழ வேண்டிய வயசு இல்லை, எல்லா நிறைய கஷ்டப்படுறதுக்கு நீ எதுவும் வாயை திறந்து மனசாக சொல்லி வரமாட்டேன் கேட்டு சொல்லுவேன். அது அப்படியே பாதிக்கும். அப்ப நம் எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்றால் தூய்மையான எண்ணங்கள், இரண்டாவது நேர்மறையான எண்ணங்கள், பிறருக்கான ஊக்கமூட்டுகிற எண்ணங்கள், ஆறுதலான எண்ணங்கள், நியாயங்களை சுட்டிக்காட்டக்கூடிய எண்ணங்கள். எனவே இந்த மனங்களை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பலப்படுத்துகிறார். கைதட்டி நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். பாருங்க, இன்றைக்கு நான் காலையில ஆயிரோட சாப்பிட்டு இருக்கிறேன். ஆயிரத்தை சொல்லுங்க, கீழக்கரைக்கு நான் அந்தோனியார் கோயிலுக்கு திருப்பதி போறேன். அவர் சொன்னாரு, நான் வந்த உடனே மலைப்பாவட்டத்தில் முதல்ல சென்ற கோயில் அந்த கோயில் தான் ஆலயம். ரொம்ப கேட்டு சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஆசிரிய மக்களுக்கு சொல்லுங்க என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இது வந்து பார்க்கிறேன் ஒரு மாபெரும் ஆலயம். நான் 2012ஆம் ஆண்டு இதே குடியேற்றத்துக்கு வந்திருக்கேன். ராமேஸ்வரத்தில் நான் சிங்கத்தன் சாமியார் இருந்தப்ப குடியேற்ற வந்திருக்கேன். பாருங்களேன், அவ்வளவு பெரிய அருமையான ஆலயம். அத்தோடைய ஆலயத்தில் அவர் பயங்கரமாக செயலாற்றுகிறார். ஏனென்றால் தமிழகத்துல ஏன் வெளிநாடுகள்ல ஏன் பதுவா அந்த அந்தோனியா இடத்துல 3 தியானங்கள் கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த அந்த புனித திருத்தலத்தில் நான் 3 தியானங்கள் கொடுத்துருக்கேன். அவர் இருக்கிற இடத்துல நிச்சயமாக எதிர்மறை எண்ணங்கள் அங்கே தங்காது, எதிர்வினையின் ஆற்றலுக்கு இடமில்லை, அந்த எதிர்வினையின் ஆற்றல் சாத்தானுக்கு இடமில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்ப நீங்க அந்தோனியாரை பாதுகாவலாக வைக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் எதிர்வினை காரியங்கள் நடக்கிறது என்றால் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய யாரும் பண்ணிட்டாங்க எவங்களோ பண்ணிட்டாங்க என்பதல்ல. உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றுங்கள். அந்த எண்ணங்களை நேர்மறையாய் மாற்றி வாழ்க்கை தரக்கூடிய ஆண்டவர் மட்டிலே நம்பிக்கையை செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்கன்னா எண்ணற்ற புனிதர்களை நாம பார்க்கிறோம். அதுல அந்தோனியாருக்கு சிறப்பு புனித தன்மை இருக்கிறது. அந்தோனியாருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒன்று என்னன்னா பை லொகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரே நபர் 2 இடத்துல தோன்றது. இது இயேசு கூட தான் வாழ்ந்து செய்யல. என்னை நம்புகிறவர் என்னை விட பெரிய காரியங்கள் செய்வார் இயேசு சொன்னார். கோடி அற்புதர் இயேசுவை நம்பினதால அப்ப எந்த அளவுக்கு இயேசுவோட பெரிய அற்புதங்களை செய்வதற்கு அந்த அற்புதங்கள் வழியாக இந்த உலகிற்கு கோடி அற்புதங்கள் வெளிப்படுத்துவதற்கு கடவுள் பயன்படுத்திருக்கிறார்னா ஒரே ஒரு காரணம், என்னை நம்புகிறவர் என்னை விட பெரிய காரியம். அந்தோனியாரின் நம்பிக்கை இயேசு மட்டிலே அவ்வளவு ஆழமாக இருந்தது, அவ்வளவு உயிரோட்டமாக இருந்தது. இந்த இயேசுவை அவ்வளவு நம்பினார். நீங்களும் அப்படி நம்பணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, பை லொகேஷன் 2 இடத்துல தோன்றது. ஒன்று ஸ்பெயின் நாட்டுல அந்தோனியார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது போல பாடகர் குழுவை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பங்கு போயிடா எடுத்து போயிடா இங்க போயிடா சின்ன கோயில் போயிடா நல்லா கைது அருமையா பாடுறாங்க. நல்லா கைது பாடகர் குழுவை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய குறிப்பிட்ட நடந்தது. அந்தோனியார் பாடகர் குழுவை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சற்று நேரத்தில் ஆவியானவர் எனக்கு பாடப்பட்டது. குருவானவர் மேல ஆவியானவர், புதிய குருக்கள் மேல ஆவியானவர் பாடப்பட்ட இடத்துல அந்தோனியார் நீ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வானத்துல பயங்கரமான பிரகாசமான ஒளி, எல்லாருமே வானம் நோக்கி பார்க்கிறாங்க. அங்க இதே போல வானதூதர்களோடு சேர்ந்து சேம் சாங் பாடிக்கொண்டு வானதூதர்கள்ட்ட இவர் போய் கண்டக்ட் பண்ணிட்டு மக்கள் இங்கேயும் பார்க்கறாங்க அந்தோனியார, அங்கேயும் அந்தோனியார பார்க்கறாங்க. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது வந்து ஹிஸ்டரி.
இது வரலாறு. இன்றைக்கும் அது சாட்சியமாக இருக்கிறது. ரெண்டு அடுத்த பைபிள் லொகேஷன் இருக்கிற தோன்றத பாருங்களேன். அந்தோடைய அப்பா மேல மறு கொலைகாரர் குற்றத்தை எங்கன்னா லிஸ்பல்ல அவங்க ஊர்ல சொல்லிட்டாங்க. இவர் அந்தோடைய அப்பா மேல வந்து இவர் கொலைகாரன் வீணா பழி சொல்லிட்டாங்க. அந்தோடைய பதுவால இருக்கிறார். தன் அப்பா மேல பழி சுமத்துறாங்கன்னு அவருக்கு உணர்ந்துட்டார். அப்ப போய் இவர் ஜெபிக்கிறார். இந்த அப்பா மேல பழி வந்திருக்கிறார். ஜெபிச்சுட்டு இங்க இருக்கிறார் பதுவாவில். அதே அந்தோனியா யார் பழி சுமத்துனாங்களோ அவங்களோட போய் அந்தோனியா வாதாடி என் தந்தை மருந்தர் இல்ல கொலைகாரன் இல்ல என்று சொல்லி இங்கே அந்தோனியா இருக்கிறார். அங்கே அந்தோனியா நேரமுகமா போய் வாதாடி தன் அப்பா கொலைகாரன் என்பதை இல்லை என்பதை நிரூபித்து அந்த இடத்துல அப்பா மீட்டு வருகிறார். கைதட்டி ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு புனிதராக இருக்கிறார் என்றால் அவர் பாதுகாவலர் இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் மத்தியில அழகையுடைய பாரக மந்திரங்களா எதிர்மறை என்னதான் நீ முன்னேற முடியாது, நீ வாழ முடியாது, நீ ஜெயிக்க முடியாது, நீ இந்த பிசினஸ்ல எழுத முடியாது, நீ இந்த கடன் தீராது, இந்த கஷ்டம் விலகாது, உன் கணவர் திரும்ப மாட்டாரு, உன் குடும்பத்தில் சமாதானம் வராது என்று சொல்லி எதிர்மறை எண்ணங்களையே விதைக்கக்கூடிய அழகை அந்தோனியா நம்பிக்கையாளர் மத்தியில செயலாற்றக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்களை விதைக்கக்கூடிய அழகை நம்பிக்கையாளர்களை அப்பப்ப சோதிச்சுட்டே வருவாங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த ஆண்டவரை தான் நம்புவேன், எனக்கு நாளைக்கு வழி நடக்கும் என்று நம்பிக்கையில இருந்தீங்கன்னா அழக உங்களை விட்டு வெளியேறிடுவாங்க. உங்கள் எண்ணங்கள் பிரகாரம் நீங்க நினைத்தது பிரகாரம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், அங்குக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்றேன்னா இந்த ஆண்டவர் செய்த அனுகிரகங்களை யோசித்து பாருங்க, தயையை நினைச்சு பாருங்க, அவர் செய்த கிருபையான காரியங்களை நீங்க நினைச்சு பாருங்க. உங்க குடும்பத்தை எவ்வளவு கஷ்டத்துல இருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாமலே குடும்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் யார் செய்தது? யார் செய்தது? உன் ஆண்டவர், உன் கடவுள். எனவே அவரை நம்பணும், அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் ஹalleluya. இயேசுவுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, நல்ல இந்த பிரசங்கத்தை உருவாக்க முதல்ல உங்களுக்கு நம்ம நாட்கள்ல இந்த மனநிலையை நீங்க உருவாக்கி நாட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் அதிசயம் காணும். ஆமென். ஹalleluya. நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. பிரைஸ் தி லார்ட். ஒன்று நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் ராமேஸ்வரத்துல பங்கு தந்தையாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக நான் இருந்தேன். அது பிறகு நான் மாவட்டத்துடைய பொருளாதார நான் அனுப்பப்பட்டேன். பாருங்களேன், சூசியத்தை ஒருவரை சூசியத்தை வைத்தேன். அதுல பார்த்தீங்கன்னா 400 மேற்பட்ட பெட்டிஷன்ஸ் விண்ணப்பம் வந்துச்சு. எனக்கு 1000க்கு மேல விண்ணப்பம் சூசியத்தில் இருந்துச்சு. ஆரம்பித்த டிவோஷன் ஆரம்பிச்ச நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சொல்லி நிறைய பெட்டிஷன் 400க்கு மேல வந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து நான் அதிகாலை 3 மணிக்கு டெய்லி ஆர்டரோட அமர்ந்த குருவானவன்
டெய்லி காலையில் 3 மணிக்கு ஆண்டவரோட நான் நின்றுட்டேன். அப்ப அந்த பெட்டிஷன் வைக்கிறப்ப அந்த நேரத்துல எனக்கு வெளிப்பாடு பேர்கால மாதம் கொண்டாடுவதை என்று சொல்லி நான் தியானத்துக்கு அமெரிக்க சென்ற பொழுது அங்கே அவர் லேடி ஆஃப் போப் என்ற பிரக்னன், அவர் லேடி ஆஃப் போப் பிரக்னன் பேர்கால அண்ணன் சிறுவர்ந்துச்சு. அங்கிருந்து பாராட்டை வாங்கி அமெரிக்காவில் வாங்கி இங்க அதை வச்சு நீ பாருங்க எப்படி 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் இல்லாத தம்பதியர்கள் எல்லாம் நிறைய அந்த தியானத்துக்கு வருவாங்க. வந்து 6 மாசம் தாங்க இன்னைக்கு வரை 11 தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுடைய போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லாமல் இல்லை, அந்த முடிவு தரக்கூடியவர் ஆண்டவர். இந்த ஆண்டவர் மட்டிலே உன் எண்ணங்களை, சிந்தையை, நம்பிக்கையை வைக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக மலைபோற பிரச்சனை மாறும். உங்கள் எந்த பிரச்சனை, தொழிலாளர் இருக்கலாம், முடியாத காரியம் உங்க முன்னால போடப்பட்டிருக்கலாம், பல பேர் சொல்லிருக்கலாம், நீ எழுத முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், உங்களுக்கே வந்திருக்கும் நம்ம வாழ்க்கை எப்படித்தான் போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவரே நம்பியிருங்க. அந்த ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை எப்படி மாற்றுவார், எண்ணிலைக்கு மாற்றுவார் என்பது உங்களுக்கு தெரியாது. அதுவே உங்களுக்கு அற்புதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார், நான் பலவாறு சோதிக்கப்பட்டேன், பலவாறு சோதிக்கப்பட்டேன். அப்ப இதே வார்த்தைய கோடி அற்புதர் அந்தோனியார் சொல்லுகிறார், தான் அழகன் என்பது அழகான மனுஷனா இருக்கிறதுனால தன் இளம் பிராயத்துல அந்தோனியாரை அழகை உடல் சார்ந்த அந்த இச்சையில பயங்கரமா புறப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்துல அவர் தேடிய தேடல் என்னவென்றால், இவரை தவிர, இந்த ஆண்டவரை தவிர இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க யாரால் முடியாது என்று சொல்லி இவரை பற்றி கொண்டார். எனவே சோதனைக்கு பிறகு நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால யோபு சொல்கிறார், வெளியே புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, உன்னாக விழச் செய்தீரே. ஹல்லேலூயா. நீங்க சோதிக்கப்பட்டப்ப உங்க குடும்பத்துல நல்ல சூழ்நிலை அமையாத நேரத்துல, எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைகிற நேரத்துல, உங்களால் முடியாமல் நீங்கள் நினைக்கிற நேரத்துல நீங்க யார பிடிக்கிறீங்களோ, யார நம்புறீங்களோ அதுக்கேற்ற வழி பிறக்கும். நீங்க இயேசுவை பிடியுங்கள், வழி நிச்சயம் உண்டு. ஆமென். அதான் யோவான் 14:6 நானே வழி, வாழ்வு, சத்தியம்னு சொல்லுறார். கைதட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் ஊட்டுகிற நபராக இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரை நீங்கள் பிடித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர். அவருடைய பரிச்சயமான அன்பு என்னன்னு கேளுங்களேன். திருப்பாடல் 121 நான் கண்ட ஏறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, என்னை காக்கிறேன்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு அன்பு செய்யறார். இன்றைக்கு பாருங்களேன், நீங்க மனித உறவுகளை நம்பி, மனித தொடர்புகளை நம்பி ஏமாற்றங்கள் நிறைய சந்தித்திருக்கிறீங்க, நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்க, நிறைய வழிகளை சுமந்திருக்கிறீங்க. யாரால வழிங்க? ஒருவேளை வாக்கப்பட்டு வந்த இடத்துல வழியா இருக்கலாம், கட்டில புருஷனால வழியா இருக்கலாம், ஒரு சேர்ந்த மனைவியாலே வழியா இருக்கலாம், கூட பிறந்தவர்களாலே நான் வேதனை சொல்றது இருக்கு பார்க்கிறேன், பெத்த பிள்ளைகளை நான் பாடுபடுறேன்னு சொல்ற சூழ்நிலை. இப்படி மனிதர்களை நம்பி நீங்கள் புறப்பட்டதை போக இப்பொழுது கடவுளை நோக்கி நீங்கள் புறப்பட வேண்டும். அந்த புறப்படுதல் உங்கள் நம்பிக்கையால் எழுத வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். ஹல்லேலூயா. நான் 3 மணிக்கு எதிர்த்து நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க.
டெய்லி இருக்கிறேன். நேற்று நைட்டு பூரா முழு இரவு ஜெபம் பண்ணேன். தனியா நான் முழு இரவு ஜெபம், பர்சனல் விஜில் பிரேயர் டெய்லி காலையில் இருந்திருக்கேன். எனக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்னால நான் வெளிநாட்டு தேசத்துக்கு போகணும்னு சொல்லி மரமாவனா படிப்புக்காக என்னை முன்குறிக்கிறாங்க. அவங்க திடீர்னு போக வேண்டாம்னு சொல்றாங்க. எல்லா விசா யூனிவர்சிட்டி எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் வேணும்னு சொல்றாங்க. எவ்வளவு வழி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நியூஸ்லெட்டர்ல போட்டாச்சு, பங்கு பணியில நிப்பாட்டி வெளிநாடு போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எல்லா பொருளும் வாங்கியாச்சு, லாங்குவேஜ் படிச்சு அதை ரெடி ஆகிட்டு யூனிவர்சிட்டி ரெடி. திடீர்னு வேணாம்டா, என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மனித ஆதரவை தெரிவிக்கலாம். 10 குழுக்களை கூட்டிட்டு போய் சொல்லி நிப்பாட்டின்னு சொல்லி போராட்டம் பண்ணிருக்கலாம். நிச்சயம் 10 குழுக்கள் போனா ஒரு மாற்றம் வந்திருக்கு வச்சுக்கல, வெளிநாடு போயிருக்கலாம். நான் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு தான் கடவுளை நம்பினேன். யார்கிட்டையும் போய் நிக்கல, ஒரு மனிதத்தையும் நீ பிரச்சனையை சொல்லல. சரி ஆயுஷ் விட்டாரு, நான் போகலான்றது. நீங்க சுதந்திரப்படி போய் வழி வேதனை அன்றைக்கு 3 மணிக்கு பகல் ஆரம்பித்தது தான். பாருங்களேன், கடவுள்கிட்ட போய் நான் சொன்னேன், என்னதான் எனக்கு திட்டம், ஏன் இது தடுக்கப்பட்டது என்று சொல்றப்ப அன்றைக்கு அந்த இளைப்பாளர் 3 மணிக்கு ஆண்டவரோடு பேசிய அந்த உரையாடல், அவர் என்னோடு உரையாடிய அந்த உரையாடல் என்னை பயன்படுத்த ஆரம்பித்த தருணங்கள் பாருங்களேன். ஒரு நாட்டுக்கு போக முடியாம என்னை மருமாவோட கருத்துச்சு. 18 நாட்களுக்கு இன்றைக்கு வரை போய் தியானம் கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுள்கிட்ட போயிடணும், அவர்கிட்ட தான் தீர்வு இருக்கு. அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு தர முடியும். வேற எந்த நீங்கள் அமைப்ப, உங்க பலனை, உங்களுடைய பலனை, நண்பர்களை, மனித வட்டாரத்தை நம்பி போய் எதையும் சாதிக்க நினைத்தீர்கள் என்றால் ஒருவேளை அது தவறான முடிவாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் தீர்க்கமாக இருக்க வேண்டும். உன் எண்ணங்கள் வலிமையாய் மாறுமா? உன் எண்ணங்கள் செயலாக மாறுமா? உன் எண்ணங்கள் படி வாழ்க்கை நடக்கணுமா? நிச்சயமாக நீ கடவுளையே நம்பியிருக்கணும். அந்த நம்பிக்கை உன்னை அப்படியே நடத்தி செல்லும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, என் தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. பாருங்க, நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை முடிக்கும்னா, நன்கு எனக்கு தெரியும், மனித கையை கைவிட்டோம், மனித ஆதரவு தேவை. ஆனால் கடவுளுடைய கையை ஒரு வாழ வைக்கும். நான் சென்னையில நுங்கம்பாக்கத்தில் ஒரு தியானம் முடித்து கொண்டிருக்கிறேன். 2 இளமாவிகளை வந்து தியானத்தில் அழுதுகிட்டே இருந்துச்சு. அக்கா நிகழ்ச்சி முதல் நாள் பார்த்தே அழுதுகிட்டே இருக்கு, முழு தியானத்தில் அழுதுகிட்டே இருக்கு. பிரசங்க வச்சா அழுதுங்க, ஆராதனை நடத்தினால் அழுது, பூசையிலையும் தேடி தேடி அழுது. நான் 2வது நாள் பார்த்தேன். 2வது நாள் தியானம் வெளியே கூப்பிட்டீங்க, வாங்கம்மா, ஏமா என்ன பிரச்சனை, எவ்வளவு அழுதுங்களே, என்ன கேட்கிறேன். ரொம்ப அழுத ஆரம்பிச்சுங்க, திருப்பி அழுது சொல்லமான்னு கேட்டேன். அந்த பிள்ளைய சொல்லிச்சுங்க, அவரை அம்மா கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க, இந்த வாரத்துல இறந்து போயிருக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் கை வச்சுட்டாங்க, அடையார் கேன்சர் ஆஸ்பத்திரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், அம்மா நீங்க ஆராதனையில் பங்கேறு, நாளைக்கு சுகமளிக்கிற ஆராதனை ஒப்புக்கொடு, நிச்சயமாக மருத்துவர் எண்ணம் உங்க அம்மா வாழ்க்கையில நடக்காதுன்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் சாட்சியம், சத்தியம். அதனால உங்கள்ட்ட சொல்றேன், மருத்துவர் எண்ணப்படி நடக்காது. நாளைக்கு ஆராதனை அம்மா ஒப்புக்கொடு, நான் செவ்வாய்க்கிழமை ஆடையார் ஆஸ்பத்திரி வருவேன்னு சொன்னேன். பாருங்க, இன்னைக்கு சாட்சியம் குடும்பம் இருக்கு. சரி, நான் கேட்டேன், உங்க அம்மா உங்க அப்பா என்ன கேட்டேன். அங்கதான் பிரச்சனை பாருங்க, எங்க அப்பா அம்மாவும் வேற வேற ஆளுங்க. நம்ம சொல்ல பார்த்தீங்களா, வேற வேற ஆளுனா வேற வேற சாதி. பயங்கரமா 2 குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு அன்பு வாழ்க்கை, காதல். 9 வருஷம் விரும்பி கடைசியில் பெற்றோர் ஒத்துக்கிறாங்க, 2 பேரும் கைவிடித்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. 19 வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஒன்னா. அவ்வளவு அன்புமா அன்பு இருக்குமா? இந்த அம்மா
நான் பீடத்திற்கு உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கு அப்படிப்பட்ட நோய் வரக்கூடாது. ஆண்டவர் முன்னால் ஒப்புக் கொடுக்கிறேன். அவ்வளவு கொடூரமான மரணத்துக்கு யாரு இருக்கிறார்? நான் கேன்சர் ஒரு முறை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, கீமோ கொடுத்தா முதல்ல முடி கொடுத்தோம், மொட்டை அடிச்சிட்டோம். இந்த அம்மாவுக்கு முடி கொட்டி மொட்டை அடிச்ச உடனே அன்போடு இருந்த கணவர் மனைவி எதிர்க்க ஆரம்பிச்சார். உன்னை பிடிக்கல, எனக்கு மூஞ்சியை பார்த்தாலும் பிடிக்கல என்று சொல்லி அந்த வியாதிக்கு மத்தியில் திட்டுவான். வீட்டுக்கு வர்றதை தள்ளி போவான், லேட்டா வர்றது போறது இந்த மாதிரி கேட்கும். நோய் நேரத்தில் தான் தன் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய கணவர் இருக்கிறார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தன் ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பெண்ணோட போயிட்டார். அனாதை அந்த பிள்ளைங்க இருக்கு, யார் மாமா அப்பா அம்மாவோட பிறந்தவங்க யாருமே எங்களை தொடர்பு இல்லாத, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எங்க அம்மா இறந்தா அனாதை சொல்லி இறந்துச்சு. நான் அப்புறம் செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொல்லி போனேன். 2 மாசத்துக்கு முடியவில்லை. இந்த தாய் செவ்வாய்க்கிழமை நான் போய் படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஆனா பேசுறாங்க, மரணம் முந்திரிக்கப்பட்டது தெரியாது. ஆனா உடம்பு விலகினம் ஆயிடுச்சு. நான் இதே அபிஷேகத்தில் நம்ம உடைய உச்சந்தலையில் வச்சு நான் ஜெபிக்க முற்படுகிறேன். அப்பொழுது அபிஷேகம் என்னை கையில் வைத்தது. அந்த அம்மாவுடைய வயிற்றுல பிள்ளைகளை விட்டு அந்த அபிஷேகத்தை கையை சொல்லிட்டு உச்சந்தலையில் ஜெபிச்சு கடைசியில் வயிற்றுல நான் திருச்சியில் வைத்து ஒரு ஏறக்குறைய ஒரு 20-30 நிமிஷம் வல்லமையோடு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர், அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அங்க உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாருமே சாட்சியம், அந்த குடும்பமே சாட்சியம். ஜெபிக்க அதுக்கு முன்னால என்ன அந்த அம்மா நான் பாவம் செய்து கேட்டேன். பாவம் கொடுத்துட்டு ஜெபித்தா இறங்குனா நான் ஜெபிக்க கடவுளுடைய இறக்கமும் தைரியம் அந்த தாய்மை வெளியிடுகிறது. அந்த தாய் தொடர்படுவதை நான் உணர்கிறேன். இயேசுடைய பரிசுத்த திருரத்தம் அந்த தாயினுடைய அந்த கேன்சர் பகுதியில் இறங்குவதற்காக நான் ஒப்புக்கொண்டு இருக்கிறேன். கையில் இருந்து வடிந்த ரத்தம், விழாவில் பிரித்த ரத்தம், அப்படியே சிரசில் வந்த ரத்தம், கால்களில் வந்த ரத்தத்தால் ஏசப்பா சுகமாகுங்க என்று சொல்லி மிகவும் வல்லமையான ஜெபத்தை நான் ஏறத்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஜெபித்து முடிக்கிற பொழுது அந்த தாய் பலனுள்ள தாயாக, பேச முடியாத நிலையில இருந்த தாய் ஆற்றலோட பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நான் அதுவே அன்னைக்கு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காக ஒரு ரிப்போர்ட் கையில வச்சிருக்கிறேன். நீங்க போங்க, இந்த நாள்ல அம்மாவை ஸ்கேன் பண்ணுங்க, கேன்சர் வியாதி சுகமாயிருக்குன்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். நான் வந்துட்டேன். 4 டேஸ்க்கு அப்புறம் இந்த அம்மா பிள்ளைகள் அயர்ந்து தூங்கியிருக்கிறாங்க. காலையில் அம்மாவே எந்திரிச்சு குளிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பிள்ளைகள் தூங்குறத அவளை பார்த்து கொண்டு பெட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்து உட்கார்ந்துருக்காங்க, நடக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க. அப்புறம் கடைசி இந்த பிள்ளைய குளிச்சு அம்மாவை பார்த்தா என்னமா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதனால தாங்க முடியல. அதனால எந்த அளவுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியல என்று அப்படியே தாயை கூட்டிட்டு போய் மீண்டுமாக கேன்சர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சுகமடைந்து ஒரு சிம்டம் கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கும் அந்த தாய் வேலைச்சேரி சென்னையிலே குடும்பத்தோட இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மனித அன்பு துரோகம் பண்ணும், மனித அன்பு உன்னை காட்டி கொடுக்கும், மனித அன்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் உன்னுடைய நம்பிக்கை இயேசுவில் வைக்கிறப்ப இந்த அன்பு உன்னை காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மனைவியை விட்டு போன நபருக்கு என்ன கேட்கல, 2 வருஷம் இது சரியான பிரார்த்தனை. 2 வருஷம் 2021 வயிற்று கேன்சர் வருது. டர்ன் ஆயிடுச்சு. அப்படியே வந்து 2023 இப்பதான் செப்டம்பர் மாசம் மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த தாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் எப்போதும் அவரை நம்பணும். அவருடைய நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையில
பிறர் மட்டிலும் வெளிப்படணும். அது அன்பாக இருக்கலாம், அது இரக்கமாக இருக்கலாம், அது நல்லதாக இருக்கலாம். நீ எந்த அளவுக்கு நான் நல்லா இருக்கிறேன் நினைக்கிறாயோ அதே மனநிலை பிறர் மட்டிலே நீ வெளிப்படுத்துகிற பொழுது கடவுள் உண்மையில் பேருக்கு கொள்கிறார். அதே போல நீ எந்த அளவுக்கு பிறர் மீது இரக்கம் காட்டுகிறாயோ அந்த அளவுக்கு கடவுளின் இரக்கம் உன்னிடம் கலந்து வரும். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களை வல்லமையாக வைத்திருக்கிறாயோ நேர்மறையாக வைத்திருக்கிறாயோ அதே போல நீ பிறரையும் அதே மனநிலையோடு பார்க்க நீ பழகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது உன் கடவுள் உனக்கு நலம் செய்வார், உன்னை தேற்றுவார், உன்னை பலப்படுத்துவார், உனக்கு ஆசி தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நீரே ஆண்டவர், நீரே இரட்சகர். பாருங்க, திருப்பாடல் 112:1 வாசித்தீங்கன்னா உன்னுடைய குடும்பத்துல செல்வமும் சொத்தும் நீ தங்க வேண்டும் என்றால் நீ ஆண்டவருக்கு அஞ்சி நட, நீதி நியாயத்தில் நிலைத்தது. அப்பொழுது உன் குடும்பத்தில் செல்வமும் சொத்தும் தங்கும், தீமை உன்னை ஒருபோதும் அணுகாது. Praise the Lord. அப்படி நன்மைக்கும் பாசத்துக்கு புரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில தீமையான எண்ணங்களை தீமையான மனநிலையை நாம் வெளிப்படுத்தாமல் நல்ல மனநிலையை நல்ல எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தணும். அதை நம்பிக்கையாக மாற்றிக்கொள்ளணும். அந்த நம்பிக்கை இயேசுவின் பேரில் நீங்கள் வைக்கிறப்ப அது ஆசீர்வாதமாக மாறும். அப்படி எழுதுறீங்க எல்லாருமே எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. வெளியே அப்படி எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்மை மட்டும் நான் அன்பு செய்வேன். இந்த நேரம் ஒரு அபிஷேக நேரமாக இருக்கிறோம். அபிஷேகம் இந்த வல்லமை மத்தியில் இறங்க போகிறது. எனவே இதுதான் இதில் நீங்கள் கேட்ட இருக்கக்கூடிய சாத்தானுடைய எதிர்மனங்கள், எது கட்டுகள், எது ஆற்றல்கள் எல்லாம் விலகி போக வேண்டாம். இயேசுவே உங்களை நம்புகிறேன். உம்மை பாடாது நாட்களில்லையே, உம்மை தேடாது நாட்களும் இல்லையே. உம்மை பாடாது நாட்களில்லையே, உம்மை தேடாது நாட்களும் இல்லையே. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உங்க பிள்ளைய என்னை புறமிட்டு என்னை புறமிட்டு அதனால் சுத்தமானே பொன்னாக விளங்கச் செய்கிறே. அதனால் சுத்தமானே பொன்னாக விளங்கச் செய்கிறே. பொறுத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து
இயேசுவே இயேசுவே அந்த அறிவின் நாமத்தை சொல்லுங்க. அந்தோனியா இயேசு என்ற அந்த ஒற்றை சொல்லினால் சாத்தானை கடித்திருக்கிறார், சாத்தானை விரட்டியிருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அவருடைய எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடிக்கடி உச்சரிக்கிற எதிர்மறை எண்ணங்கள், தற்கொலையின் எண்ணங்கள், வாழ முடியாதுன்னு சொல்லுகிற வாழ எண்ணங்கள், முடியாது என்கிற எண்ணங்கள், இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை சுட்டெடுப்பீராக. இதோ ஒரு வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். என் பிள்ளைகள் மேலே அக்கினி இதோ சுவாலையா எரிவதாக. அக்கினி ஆவியானவர் இறங்கி என் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஆண்டவரே நீண்ட நாள் ஆண்டவரே பிள்ளைகளை புறப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த நாளை தீமையான வக்கிர எண்ணங்கள், வக்கிர புத்திகள், வக்கிர சிந்தனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்பட வேண்டுமாய் சொல்கிறேன். வல்லவரே நல்லவரே இயேசு ஆண்டவரே இதோ எங்களை உம் அன்பிலிருந்து பிரிக்கக்கூடிய சாத்தானின் இச்சை சார்ந்த எண்ணங்கள் ஆண்டவரே இதோ சுட்டரிக்கப்படுவதாக. ஆண்டவரே இதோ உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே என் பிள்ளைகளுக்குள்ளே ஊக்கமூட்டுகிற எண்ணங்கள், நம்பிக்கை எண்ணங்கள் இதோ அருள் மலையாய் ஆற தழுவிக் கொள்ள வேண்டுமாய் சொல்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளுடைய எண்ணங்கள் இதோ என் நேர்மறை எண்ணங்களாக மாறி அவை பலன் கொடுப்பதாக, கனி கொடுப்பதாக, செயல்படுவதாக. இதோ நீண்ட நாட்களாக என் பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே ஆண்டவரே இதில் மாற்றம் வராதா, இந்த தடை விலகாதா, இந்த அந்தகார கட்டுகள் விலகாதா என்று தோன்றுகிற எண்ணங்கள் படி ஆண்டவரே தடைகள் முற்றிலும் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவே சத்துருவே அவனையே இதோ உம்முடைய பரிசுத்தம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையா சத்துருவின் போராட்டங்கள் வெளியேறட்ட, சத்துருக்களின் கட்டுகள் வெளியேறட்ட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருக்கள் இதோ இந்த எல்லையை விட்டு, என் பிள்ளைகளுடைய குடிகளை விட்டு, வீடை விட்டு, ஆண்டவரை வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறட்ட. சத்துருவின் ஆவி என் பிள்ளைகளை இதோ தடுத்தாற் கொண்டிருந்தார். ஆண்டவரை முற்றிலும் கருதப்படுவார்களாக, சுகம் அடைவார்களாக. உம்முடைய பரிசுத்த வல்லமை அக்கினியால் எழும்புகிறது. இயேசுவே என்று சொல்லுகிறாக. இயேசுவே சுகம் அடைவார்களாக, இன்றைக்கு பலன் அடைவார்களாக. இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு நிம்மதி, ஒரு வகையான ஆற்றல், ஒரு வகையான நம்பிக்கை புறப்படுத்தமாக. ஆண்டவரே இதோ சுற்றி சூழ்ந்து கொண்டு என் பிள்ளைகளை பாதுகாக்கிற, பராமரிக்கிற, ஆண்டவரை குணப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் பிள்ளைகளை நிரப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். அழுது கொண்டு செபிக்கிற பிள்ளைகளை அழுகை நாட்கள் முடிந்து வரட்டும். அப்பா காயங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன காயங்கள் ஆற்றப்படட்டும். இயேசுவே நீ வல்லவர், நீ நல்லவர், நீரே இரட்சகர். நாம மகிமை பெற செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கரவேற்றி சொல்லுங்க. நம்புகிறப்பா உங்க பிள்ளையே. எல்லாரும் அப்படியே கரம் அசைத்து சொல்லுங்க. உம்மை உயர்த்துவே. நம்புகிறப்பா உங்க பிள்ளையே. இயேசுவா உங்களை நம்புகிறார், உங்களை நம்புகிறார், எல்லாரையும் நம்புகிறார். அந்த நம்புகிற ஆண்டவர் பற்றி உங்கள் நம்பிக்கை இன்றைக்கு அடித்தளமாக, அஸ்திவாரமாக, ஆதாரமாக இருக்கட்டும். Praise the Lord. கடைசியாக ஒரே ஒரு இறைவாக்கு, கடைசியாக ஒரே ஒரு இறைவாக்கு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 20ஐ வாசித்து பாருங்கள். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஈசியா ஈசியா. இந்த வார்த்தை தான். இயேசுவை பிரிஞ்சு நான் வாழ முடியாது. இயேசுவை பிரிஞ்சா நம்ம எண்ணங்கள் செயலாக மாறாது. இயேசுவை பிரிஞ்சோம்னா நம்முடைய சிந்தைகள், நம்முடைய ஏக்கங்கள் நிறைவடையாது. அதனால இயேசுவை வைத்து, இயேசுவை நம்பி நீங்க வாழணும்.
அந்த நம்பிக்கையில அந்தோனியார் இருந்தால் சாத்தானை ஜெயித்தார். நீங்கள் அதே நம்பிக்கையில் இருந்து அழகை எதிர்த்து நின்று உங்கள் எண்ணங்கள் செயலாக மாற இந்த திருப்பலிகளை நாம் ஜெபிப்போம். இப்பொழுது மன்றாட்டுங்கள். வாங்க, மன்றாட்டுக்கு வைத்திருக்கிறவங்க வந்து வாசித்து நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துக் கொடுப்போம். ஒரு மன்றாட்டுக்கு பிறகு நாம் பாட வேண்டிய பல்லவி கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை தயவாக்கிட்டு சிறு பாடும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாய் கட்டியெழுப்பவும் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்யவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயமுள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனை இறைவா, எங்கள் பூவினையும் எங்கள் பங்கினையும் நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று வாழவும், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், நல்லதொரு எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். நலத்தரும் நல்ல ஆசிரியை இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் குழந்தைகள், முதியவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு நீரே ஆதரவும் அடைக்கலமுமாயிருந்து நல்ல உடல் நல சுகம் பெற உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். கருணை தேவா தயை கூர்ந்து இம்மன்றாட்டை கேட்டருளும். சுபம் தருபவரே எம் இறைவா, இந்த நேரத்திலே நோயினால் அமர்ந்து மனைவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நம் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கிறோம். உடல்நல குறைபாடுகளுக்கு நம் பங்கு தந்தைக்கு நல்ல உடல் சூழல் கிடைக்கும்படியாகவும்,
ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக இருக்க வேண்டி புனித அந்தோணி வழியாக இறைவா நம்மை நன்றாடுகின்றோம். கருணை வா தயை கூர்ந்து என் மன்றாட்டை கேட்டருளும். கருணை வா தயை கூர்ந்து என் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நல்லவரும் மாசற்றவரும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்வருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. திருவருளாம் தருகின்றேன் இறைவாயே திருவாய். தருவருளாய் உமக்காக என்னை தருகின்றேன். திருவருளாம் தருகின்றேன் இறைவாயே திருவாய். தருவருளாய் உமக்காக என்னை தருகின்றேன். அயலாரே அன்பு செய்யும் உள்ளம் அதை நித்தியம் தருவான் இறைவா. உறவோடு நான் காணிப்பேன் அதை உயிரை கேட்பான் இறைவா. அதை நிறைவே கொடுத்திடு இறைவா. தரும் அன்பை பிறரில் நான் பகிர்வேன் இறைவா. பகிர்வேன் இறைவா. தருகின்றேன் இறைவாயே இறைவா. உனக்காக என்னை தருகின்றேன். நாங்கள் உலகணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் மாறுவனமாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உமை நாளும் புகழ்ந்தேத்துவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுப்புங்கள்.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்மை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். ஏனெனில் எப்பாதுகாவலர் அற்புதர் அந்தோணியாரையும் ஒளியேற்ற நாளிலே அவருடைய வியத்தக விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவர்வை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது உயிர்ப்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது எப்பாதுகாவலரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டல் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்னும் ஊக்கம் பெறவும் ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் இங்கு இருக்கக்கூடிய இறை சமூகத்தோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையும் புகழையும் பறைசாற்றி அக்களித்து ஒரு குரலாய் ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Oh,
அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்ந்ததன் அப்பத்தை இப்படிக்கும் குணத்தை உணவு கொடுக்கிறோம். உன் திருமணங்களுடைய தருதவர்களை ஏற்றுக்கொண்டு நடிப்பதற்கு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து முறையில் ரத்தத்தில் பங்கு கொள்ளவர்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பாடி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருக்கடையினர் சிறப்பாக ஆண்டவரே பங்கு தந்தை ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்துள்ளது. தூய் அன்போடியார் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே இந்த திருவிழா கொண்டாட திட்டமிட்டு இனி கொடியேற்றி வருகின்ற குடும்பங்களை சிறப்பாக பங்கு தரத்தை அதிலும் சிறப்பாக இந்த நாளில் நினைவு கூர்ந்து செவிக்கலைக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் அவருடைய கருத்துக்களை ஆண்டவருடைய எண்ணங்களை உடைய கனவு கொடுக்கிறோம். என் புனிதருடைய பராமரிப்பிலும் என் புனிதருடைய பரிந்துரையிலும் என் ஜபங்களை கேட்கிறது. உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துணை கூர்ந்து ஒரு திருமுக ஒளியை அவர்கள் காணச் செய்தவர். எங்கள் மனைவியின் மீதும் ஆண்டவரே இந்த கீழே கரையிலே வாழ்கின்ற அனைத்து மக்கள் மீதும் நீ இரக்கமாகும். உடைய தொழில் மீது இரக்கமாகும், உடைய கண்ணியின் மீது இரக்கமாகும், உடைய குழந்தைகள் மீது இரக்கமாகும். கடவுளின் கண்ணித்தாயான பொழுது மரியா, அவருடைய கணவரான பொழுது யோசிப்பு, புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உங்களுக்கு உகந்த மனிதர்களாய் வாழ்ந்து விண்ணகத்தில் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிற அனைத்து புனிதர்கள், புனித அருளாளர்கள், புனித அன்னை தெரசா, புனித அற்புதா, புனித தேவசாமி மற்றும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொண்டு ஆண்டவரே இந்த புனிதருடைய பரிந்துரையில இயேசு கிறிஸ்து வழியாக விரைவாக புகழ்ந்து வர வல்ல உண்டாகும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நான் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் கரங்களை விரித்து வானக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு நாம் வாழுவோம். என்னுடைய இருக்கிற தந்தையே, செய்வோரை நாங்கள்
தீய எண்ணங்களிலிருந்தும் நீர் ஒருவர் மட்டும்தான் விடுதலை தர முடியும் என உலகமாக நம்புகிறேன். உங்களுடைய இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் முழு விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எதிர்ப்பதாய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,